Monday, the Gospel of the day. Sometimes people ask us how to prepare for the final judgment. The answer is given in today's Gospel. Truly I say to you, as you did it to one of the least of these my brethren, you did it to me. Matthew chapter 25 verse 40. The best way to prepare ourselves to face the final judgment is to be good and charitable towards our needy brothers and sisters. A saint has said, a charitable person can face judgment without any kind of fear. Charity covers multitude of sins. Active participation in the Lenten campaign of the diocese is also a means of preparing ourselves for the final judgment. The best way to prepare ourselves to face the final judgment is to be good and charitable towards our needy brothers and sisters. இயேசுவே 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 கல்வாரி வேதனை கள்வனின் குரல் கேட்டே இன்றே வாமீட்டில் இருப்பாய் சொன்னீரே. வாழ்வுக்கு வழிகாட்டும் நல் விளக்கு, வான்வீட்டில் எமை சேர்க்கும் வாக்கு. என் வாழ்வுக்கு வழிகாட்டும் நல் விளக்கு, வான்வீட்டில் எமை சேர்க்கும் வாக்கு. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவார், என் ஊழியன் குணமடைவார். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இயேசுவில் அன்பாண்டவர்களே, தவக்காலத்தின் முதல் வாரம் திங்கட்கிழமை திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். முதல் வாசகம், லேவியர் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, உன் கடவுளுக்கு அஞ்சி நட, தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே, சிறியோர் பெரியோர் என முகம் பாராதே, உனக்கு அடுத்து வாழ்வோர்க்கு நேர்மையுடன் நீதி வழங்கு, உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே, உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே, உன் சகோதரை உன் உள்ளத்தில் பகைக்காதே, உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள், பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நான் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் நியமங்கள் சரியானவை, இதயத்தையே மகிழ்விப்பவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாயிருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இன்றே மீட்பு நாள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஒரு ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லாத தண்டனை அடையவும் நேர்மையாளர் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். As often as you did it for one of my least brothers and sisters, you did it for me. மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, யோவான் 13:34, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள். அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று இரு கரம் விரித்து சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த நம் பிரான் இயேசு கிறிஸ்து. எனவே அவர் சொல்வது வெறும் வார்த்தைகள் அல்ல, செயல்பாட்டில் செய்து காட்டினார். போதனை 3 ஆண்டுகள் என்றால் சாதனை 3 மணி நேரத்திலே அதை சாதித்து காட்டியவர். எவன் ஒருவன் தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்கிறானோ அவனே சிறந்த நண்பன் என்று போதித்தார். சிலுவையிலே சாகும் பொழுது அதை சாதித்தார். உன்னுடைய எதிரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு சவால் நிறைந்த விழுமியத்தை கொடுத்தார். இறைவா, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று மன்னிப்பின் உச்சகட்டத்தை காட்டினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புரோட்டோடைப், ஒரு மாடல், ஒரு மாதிரிகை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
பல வகையிலும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மேல்வரி சட்டமாக இருக்கிறார். Be honest and just. Do not spread lies about anyone. Do not bear a grudge against anyone. Love your neighbor as you love yourself. அநீதி இழைக்காதே, நேர்மையுடன் நீதி வழங்கு, உன் இனத்தாருக்குள் புறம் கூறி திரியாதே, உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இவைகள் எல்லாம் வேதத்தில் நமக்கு எடுத்துரைக்கப்படுகின்ற சவுக்கடியாகவோ சாட்டை அடிகளாகவோ இருக்கின்றன. ஆனால் இவற்றை நாம் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. அநீதி எங்கு பார்த்தாலும், நேர்மையின்மை எங்கு பார்த்தாலும், புறம் கூறி திரிதல் சொல்லவே வேண்டாம், சகோதரனை உள்ளத்தில் பகைத்தல், கூட பிறந்தவர்களை கூட சொத்துக்காக பணத்துக்காக, இவ்வளவு இருக்கும் பொழுது அடுத்தவர் இருக்கும்போது இவர் எப்படி அன்பு கூறுவார்? அடுத்தவர் மீது அன்பு கூற வேண்டும், அதுவும் இயேசுவை போல அன்பு கூற வேண்டும் என்பது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியமில்லை. ஆக அடிப்படையிலே இவைகள் இருந்தால்தான் கட்டடம் உயர்ந்து நிற்க முடியும். அடிப்படை பண்புகள், சாதாரண மனித பண்புகள், அதன் பிறகு ஒரு நல்ல மனித பண்புகள், அதற்கு மேற்பட்டுத்தான் கிறிஸ்துவ பண்புகள். அடிப்படை பண்புகளே இல்லை என்றால், ஒரு சாதாரண மனிதனை போல் இல்லை என்றால், நல்ல மனிதனை போல இல்லை என்றால், ஒரு கிறிஸ்துவனாக இருப்பதில் என்ன பிரயோஜனம்? அது சான்று பகர்தல் அல்ல, எதிர் சான்று. The small is a prey to the big, says the law of the jungle. The strong is the support to the weak, a way of the human nature. In the animal kingdom என்று சொல்லுகின்ற மிருக உலகிலே எது சின்னவையோ அவைகளை வலிமையானவைகள் ஆட்டி படைக்கும், இரையாகும். மீன்களை எடுத்துக்கொள்ளுங்கள், குட்டி மீன்கள் எல்லாம் பெரிய பெரிய திமிங்கலம் வாயில அப்படியே முழுங்கப்படும். சிங்கம் எளிய விலங்குகளை அடித்து சாப்பிடும். இது மிருக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை. அது அல்ல மனித உலகத்திலே. மனித உலகத்தில் எப்படி இருக்க வேண்டுமாம்? வலுவற்றதின் ஆதரவு என்பது மனித இயல்பின் வழி. சிறியது பெரிதின் உணவு என்பது வனவிதி. வலுவானது வலுவற்றதின் ஆதரவு என்பது மனித இயல்பின் வழி. ஆகவே சாதாரண குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண் குடும்பத்தின் தலைவன் மனைவியையும் மக்களையும் ஆட்டி படைப்பதற்காகவா, அடித்து துன்புறுத்துவதற்காகவா? அல்ல. எளியவர்கள் வலுவின்மையாக இருக்கும் பொழுது இவருடைய ஆதரவும் பாதுகாப்பும் அவர்களுக்கு என்றும் தேற்றக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். ஆனால் என்ன பார்க்கிறோம்? அடித்து துன்புறுத்துதல். அந்த சமயத்தில் யாராவது போய் அநீதி நீதி ஏன் இப்படி செய்கிறான்னு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. இதுதான் நாட்டில் நடக்கின்றது. நீதியான வாழ்க்கை கிடையாது. அடிப்படையிலே இருக்கக்கூடிய மனித மாண்புகளும் காக்கப்படுவதில்லை. அதை சுட்டி காட்டும் பொழுது சுட்டி காட்டுபவரையும் ஏளனமாக பேசுவதோ அல்லது பலவந்தமாக அவர்களை எதிர்ப்பதோ இன்றைய நாட்டு நடப்பு. கடவுளின் வார்த்தை ஒரு மனிதனை கடவுளின் கடிதமாக மாற்ற முடியும். கடவுளின் வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவான் என்று ஆராதனை பாடலாக பாடினோம். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையான வார்த்தை. அந்த வார்த்தை எண்ணில் செயல்படும் பொழுது அல்லது நம்மில் செயல்படும் பொழுது அது ஒரு பரிபூரணமாக ஒரு முழுமையை தருகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை எள்ளளவும் பிசகாது,
எல்லளவும் பொய்க்காது. என்ன காரியத்துக்காக அனுப்பப்படுகிறதோ அதை செய்து முடிக்கக்கூடிய இரு பக்கமும் கரு கொண்ட வாழ். ஆண்டவருடைய வார்த்தை, டெல் மீ whom you love and I will tell you who you are. யாரை நீ அன்பு செய்கிறாய் என்று கூறு, நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். யாரை நீ அன்பு செய்கிறாய், எதை நீ அன்பு செய்கிறாய்? ஒரு வீட்டில் பார்த்தேன், இறந்து போன அப்பா ஃபோட்டோ இருந்தது. அந்த ஃபோட்டோ கடியில் ஒரு 10 ரூபா வச்சுருந்தாங்க. அவர் பாக்கெட்டில் எப்போதும் 10 ரூபா வச்சுருப்பார், காசு இல்லாமல் வெளியே போக மாட்டார். ஆகவே அந்த காசையும் வைத்திருக்கிறோம். காசுக்கு முதலிடம் கொடுத்தவரோ கேள்விக்குறி, இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? காசு, பணம், புகழ் அல்லது பெயர், விளம்பரம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். சுத்த கருத்து என்று சொன்னேன். இந்த 40 நாட்களிலும் சுத்த கருத்தோடு நீங்கள் செபித்தீர்கள் என்றால் உங்கள் செபம் நிச்சயமாக கேட்கப்படும். நாம் உடல் நலமில்லை என்றால் மருத்துவரிடம் செல்கிறோம். இந்த நலத்தை கொடுப்பவர், வல்லமையை தருபவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து நாம் அல்லது இந்த வழிபாட்டில் பங்கேற்கின்ற அனைவரும் ஆண்டவருடைய அருளை பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் நாம் விசுவசித்தோம் என்றால் அவரை நாம் அன்பு செய்கிறோம் என்று அர்த்தம். He who stops being better stops being good. மிக நன்றாக இருக்க முயலாதவன் நன்றாகவும் இருக்க இயலாது. ஒவ்வொரு நாளும் நான் முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும். பல வகையில் ஆன்மீக வாழ்க்கையிலோ, பொருளாதார வாழ்க்கையிலோ, நம்முடைய படிப்பிலோ, உடல் நலத்திலோ வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். அது பிசிக்கல் growth, பிசிக்கல் மெச்சூரிட்டி, மென்டல் மெச்சூரிட்டி, அறிவும் வளர வேண்டும். அத்துடன் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆன்மீக வளர்ச்சியும் தேவை. படிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அவைகளின் சாரத்தை நான் பெறுகிறேனா? அது என்னை இன்னும் உயர்விக்க வேண்டும், சிறப்பாக்க வேண்டும். அப்படி நான் சிறப்பாக்க முயற்சிக்கவில்லை என்றால் சாதாரணமாக இருக்கின்ற நிலையை விட கீழே இறங்கி போவேன். மிக நன்றாக இருக்க முயலாதவன் நன்றாகவும் இருக்க இயலாது. ஜான் ஏர்னா முளம் சறுக்குதுன்னு வாங்க. கொஞ்சம் ஒரு ஜான் ஏறினோன்னு அது முளம் சறுக்குச்சுன்னா போச்சு, முயற்சி, வெற்றி, உயர்வு அது இல்லாமல் போய்விடும். ஆகவே சறுக்காமல் இன்னும் முயன்று கொண்டே இருத்தல் வேண்டும். பாழும் மனம் மாறாமல் 7 முறை தொழுதாலும் வாழும் நிலை வீழும் நிலையே. திருப்பலி, ஆராதனை, சிலுவை பாதை, ஜெபமாலை இவைகளை ஜெபித்தாலும் வாழும் நிலை, நான் வாழ்கின்ற the standard of living, அது மாறாவிட்டால் வீழும் நிலையே, அது வீழுகின்ற நிலையாகும். Love the least, love the lost, love the last. The least, மிகச்சிறியோராகிய என் சகோதர சகோதரரை அன்பு செய்ய வேண்டும் என்ற நற்செய்தி. Love the lost, காணாமல் போனவைகளை தேடுகின்ற நல்லாயன். Love the last, கடைநிலையில் இருப்பவர்கள், ஒன்றும் தெரியாது. இந்து சகோதரர்கள் நம் திருப்பலிக்கு வருவார்கள், நன்மை வாங்க வருவார்கள், அவர்களுக்கு தெரியாது. ஆகவே நன்மை வாங்கக்கூடாது என்று சொன்னால் அவர்களுக்கு சற்று இடரலாக இருக்கும். சரி, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், வழிபாடு முடிந்ததும் உங்களுக்கு புனித நீரினால் ஆசீர்வதித்து ஜெபிப்பேன் என்று சொல்லி காத்திருக்க செய்வேன். பிறரை கண்டுகொள்ளுகிறோமா? எப்போ கண்டுகொள்வோம்? ஏதாவது தப்பு தவறுனா கண்டுகொள்வோம், இல்லைன்னா பாட்டு போயிட்டே இருப்போம். ஆகவே வருகிறவர்களை வரவேற்கின்ற பழக்கம் வெளிநாடுகளிலே, இப்படி திருப்பலிக்கு போனால் யாராவது புதிதாக வந்திருந்தார்கள் என்றால் அவர்களை திருப்பலியின் முடியிலே பங்கு தந்தை அவர்களை வரவேற்பார். அதனுடைய சாயலில்தான் வெளியூரிலிருந்து யாராவது திருப்பலிக்கு வந்தால் அவர்களை அழைத்து நாம் இறுதியிலே ஆசீர் கொடுக்கிறோம். ஆக லவ்
the lost, love the lost, love the last. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்திய உடம்பு என்பதும் இவைகளின் பின்னணியில அன்பின் தேவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இவைகளுக்காக ஜெபிப்போம். முழந்தாள் இருப்போம். Healer of body and soul, cure the sickness in my spirit, so that I may grow in holiness through your constant care. உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நலமளிக்கும் இறைவா, என்னை குணமளியும் உமது அருளால் நிரப்பி புனிதத்தில் வளரச் செய்வீராக. இந்த தவக்காலத்தில் தொடர் வேண்டுதலாக ஜெபித்து கொண்டிருக்கிற எண்ணில்லாத மக்களை நீர் ஆசீர்வதியும். உமது இரக்கத்தின் கண்களை அவர்கள் மீது திருப்பி அருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். இறைவா உந்தன் அருள்வாக்கு என் உள்ளத்தில் எரியும் ஒளி விளக்கு, இன்றதன் வழியில் நடப்பவர்க்கு என்றும் நல்ல வாழ்விருக்கு. பார்வையிலே ஒளியாக என் வேதனையில் துணையாக உந்தன் போதனை இன்று நான் கேட்க இறைவா நீ பேசு, இறைவா நீ பேசு. இறைவா உந்தன் அருள்வாக்கு என் உள்ளத்தில் எரியும் ஒளி விளக்கு, இன்றதன் வழியில் நடப்பவர்க்கு என்றும் நல்ல வாழ்விருக்கு. நிற்போம், ஆசை பெறுவோம். ஜெபிப்போமாக. அன்பின் நிறைவா வாழ்வழிக்கும் இத்திருவனவால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் நலமளிக்கின்றீர். இவ்வாறு மீட்படைந்த நாங்கள் செல்லும் சிறிய சகோதர சகோதரிகளில் உம்மையை கண்டு அவர்களுக்கு பணிபுரியவும், அதன் மூலம் நீர் எங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ள அரசை உரிமையாக்கிக் கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.